எனக்கு 7 மந்த்ஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. போன மாதம் வந்து பார்த்தீங்கன்னா ஹீமோகுளோபின் டெஸ்ட் எழுதி கொடுத்துருந்தாங்க. அப்போ வந்து 9.6 இருந்துச்சு. இந்த மாதம் வந்து கண்டிப்பாக இன்றைக்கி நீங்கள் வந்து எடுத்து காமிச்சிட்டு தான் போகணும் ரிப்போர்ட் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ 9.5 தான் வந்து இருந்துச்சு. டாக்டர் ரொம்பவே திட்டினாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி ஒரு ஹாப்பியான மூமெண்ட் என்னோடய லைஃப்பில் அப்படின்னு சொல்லலாம். நான் ஃபஸ்ட் டைம் பிளட் வந்து டொனேட் பண்ணியிருக்கேன் அப்படின்ற மாதிரி என்னோடய ஹாப்பியான ஒரு மூமெண்ட். ஸோ நான் பிளட் எடுக்க போகும்போது ஒரு லேப்லேருந்து வந்து உங்களால் கொஞ்சம் எக்ஸஸாக கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. ஓகே அப்படின்ற மாதிரி சொன்னால், ஆனால் ஸ்டார்டிங்கில் வந்து என்னால் முடியாது, எனக்கே ரத்தம் கம்மியாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னால், அதுக்கப்புறம் வந்து எந்த ஒரு நல்ல விஷயமா இருந்தாலும் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டேன். ஏன் அப்படின்னா உங்களை மாதிரி ஒரு கர்ப்பிணி பெண்களுக்கோ இல்லை குழந்தைங்களுக்கோ இந்த ரத்தம் போய் கண்டிப்பாக யூஸ் ஆகும் அப்படின்ற சொல்லும் போது ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு. நம்ம எப்பவுமே நார்மலாக வந்து குட்டி டப்பாவில் கொடுக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி 2 டப்பாவில் வந்து ரத்தம் கொடுத்துட்டு வந்தேன். ஸோ இந்த விஷயங்கள்லாம் நான் ஆகிட்டேங்கிறதுனா என் ஹஸ்பண்ட் கிட்டே என் அப்பா கிட்டே தான் வந்து கற்றுக்கிட்டேன். ஏன்னா அவங்க அப்பப்போ சொல்லுவாங்க, எந்த ஒரு விஷயமும் நம்ம எதிர்பார்க்காம வந்து செஞ்சோம் அப்படின்னா கடவுள் நம்மளுக்கு எதிர்பார்க்காத அளவு நல்ல வைப்பை நம்மக்கிட்டே திரும்ப சேர்ப்பாங்கன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க.